அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் ஆய்பவன். இன்னைக்கு நமக்கு காலையிலேயே ஜெமியாக்கு போகிறதுக்கு வேலை வந்துருச்சு. நம்ம வீட்டு மணிமேகலை அந்த ஜாமான் இல்லை இந்த ஜாமான் இல்லை அப்படின்னுச்சு. நான் சொன்னேன் நல்லா பாரு இல்லாத மட்டும் எழுது பில் அப்படின்னு. ஒரு வழியாக ஜாமாக்கு நம்ம கிளம்பிட்டு காசை வாங்கிட்டு நம்ம நேராக ஜெமியாக்கு வண்டியை விட்டாச்சு. இன்னைக்கு நம்ம வீட்டில் லஞ்சு சாப்பாடு வந்து இறால் சாப்பாடு, இறால் பிரியாணி ஆக்குறோன்னு சொல்லி நமக்கு ஆர்டர் வந்துச்சு. இறால் வாங்கிட்டு வர சொல்லி அந்த இறாலை வாங்குறதுக்கு நம்ம ஜெமியாக்குள்ளே போனோம். அதுக்கு இடையில நம்ம கிளவி டெலிஃபோன் பண்ணி ஜெமியாவில் பூவெல்லாம் விற்கிறாங்களா கொஞ்சம் செக் பண்ணிடுச்சு. எங்கே பூச்சட்டியெல்லாம் கழுவி காய போட்டு வச்சுருக்காங்க, பூவே கிடையாது. இங்கே ஃப்ரெஷ் ஃப்ளவர் ஷாப் இங்கே கிடைக்கும். ஒரு வழியாக நமக்கு தேவையான ஜாமான் எடுக்கிறதுக்கு நம்ம போயிட்டோம் வெஜிடபிள் செக்ஷனுக்கு. இதுதான் குஸ்பரா, இதுதான் ஸ்பென்த்து. நம்ம இறால் பிரியாணிக்கு கட்டாயம் இது கட்டாயம் வேணும், இது வாங்க சொல்லி நம்ம காக்கா சொன்னார். அதோட சேர்த்து நானான்னு சொன்னாக்கா புதினா, இது புதினா ஒரு 8 கட்டு வாங்கிட்டு சொன்னிச்சு மணி மேலே. ஏன்னா 8 கட்டா ஊருக்கே பிரியாணி ஆக்க போகிறீங்களான்னு நினைக்கலாம். அப்படி கிடையாது. சாயில் வந்து உங்களுக்கு அதிகமாக சாயில் போட்டு இதை யூஸ் பண்ணி கொடுப்பாங்க இந்த புதினாவை. அதனால தான் 8 கட்டு வாங்கினேன். இதோட விலை வந்து 400 ஃபில்ஸு. அதுக்கப்புறம் நம்ம வந்து லெபன் செக்ஷன். லெபன் சொன்னாக்கா தயிர் மோர் விற்கிற இடத்துக்கிட்ட நம்ம ரஃபில் அந்த போயிட்டு டேட்டை பார்த்து தான் எடுக்கணும். ஏன்னாக்கா நம்ம கிளவி டேட்டை பார்க்கணும், திருப்பி அடிச்சு விட்ருவோம். ஒரு வழி சிக்கன் பிரஸ்ட் எடுக்கணும் சொல்லி அதுவும் சொன்னிச்சு. சிக்கன் பிரஸ்ட்டில் அது வந்து நமக்கு வந்து லிவர் எடுக்கணும். சிக்கன் பிரஸ்ட்டாக தான் நிறையா இருந்துச்சு, ஆனால் லிவர் இல்லை. அது லிவர் இல்லாதனால கலைக்கு டெலிஃபோன் பண்ணி சொன்னேன். சரி ஓகே லிவர் வேணாம், நீ இறாலை மட்டும் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம இறால் செக்ஷனுக்கு போனோம். இங்கெல்லாம் இறால் செக்ஷன் மீன் அது இது எல்லாமே ஃப்ரோசன் ஐட்டம் தான். ஒரு வழி நம்ம இறால் தேடி பார்த்தோம். எல்லாமே வந்து இதெல்லாம் வந்து இந்தியா, அதுக்கப்புறம் குவைத்து, நம்ம கிழவனுக்கு யுஏஇ அதாவது இமராத்து துபாய் உள்ளது தான் வேணும். இங்கே பாருங்கள் சால்மன் ஃபிஷ்லாம் பாருங்கள் எப்படி அடிக்கிருக்குன்னு சக்கச்சவேன்னு ஆரஞ்சு பழம் மாதிரி இருக்குது. சரி நம்ம வேலையை வந்து நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இறாலை தேடணும். இதுதான் இறால் துபாய். இந்த இறால் துபாய் தான் நம்ம கிழமை விரும்பி சாப்பிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இறாலை நம்ம எடுத்துகிட்டு நம்ம போயிட்டோம். நம்ம கிழமை கையில் காசு கொடுத்து விட்டது வந்து 6 தினார். நம்ம வேறு ஜாமான் நிறைய எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ இருக்குன்னு தெரியல ஜாமான்லாம். எனக்கு வேறு பக்கு திக்குன்னு இருந்துச்சு. ஒரு வேளை கேஷியர் பக்கத்து வண்டியை உருட்டிக்கிட்டே நான் போனேன். அங்கே போய்ட்டு கேஷியர்கிட்ட வந்து எவ்வளோ பாபா அப்படின்னு கேட்டேன். அவர் 5 தினாருக்குள்ளே தான் அப்படின்றாரு. பரவாயில்ல சந்தோஷப்பட்டுட்டு பாக்கி காசை பாப்பாட கொண்டு கொடுக்கறதுக்கு பில்லே கேட்டேன். பில்லையும் கொடுத்துட்டாப்புல. எடுத்துக்கிட்டு நேராக நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நம்ம கிளம்பி அதுக்குள்ளே 2 வாட்டி டெலிஃபோன் அடிச்சிருச்சு. இன்னும் முடிஞ்சிருச்சா எங்கேன்னு கேட்டு நான் வந்துக்கிட்டு இருக்கேன் மாமா அப்படின்னு சொன்னேன். வீட்டில் கொண்டா ஜாமான கொண்டே போட்டு நம்ம கிச்சனில் போனேன். நம்ம காக்கா இன்றைக்கி மத்தியானம் நமக்கு என்ன செய்ய போகிறான்னு கேட்டேன். பார்த்தாக்கா நெத்திலி கருவாடு அடேங்கப்பா சூப்பரு. எப்போ பார்த்தாலும் கோழி இறைச்சி திண்டு ஒரு மாதிரி புளிச்சு போச்சு நமக்கு. அதுக்கப்புறம் ஒரு டீயை போட்டு குடிச்சு நம்ம நின்றுக்கிட்டு இருந்தோம். நம்ம துவானியக்குள்ளே போய் பார்த்தோம். ராமு இனத்தை போட்டு முறுக்கிட்டு கிடந்தான். ஏடா பண்ணுறேன்னு சொன்னேன். அண்ணா இன்றைக்கி சனிக்கிழமை என்ன மறந்துட்டியா அப்படின்னா. ஓ அது சரி சனிக்கிழமையா, சரி ஓகே எல்லாத்தையும் துவானியக்கு ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே உள்ள கார்பெட்லாம் எடுத்து நேராக பின்னே வெளிச்சிக்கிட்டு இருந்தோம். ஏன்னு கேட்டாக்க இன்றைக்கி சனிக்கிழமை. நம்ம சனிக்கிழமை உங்களுக்கு தெரியும் நல்லா இங்கே துவானியை நடக்க முடியும். நம்மளோட கிழவனோட கூட்டாளியெல்லாம் வருவாங்க இன்றைக்கி. அதனால் நம்ம துவானி நானும் ராமு சேர்ந்து மேலே தலைகீழ போட்டு புரட்டிக்கிட்டு கிடந்தோம். ஒரு வழியாக ஜூலியெல்லாம் விரித்து கொடுத்து அவனுக்கு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வைடா அன்றைக்கி வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு நின்றுக்கிட்டு இருந்தேன். நெத்திலி காக்கா ஆக்கியிருந்தார். மூக்க நல்ல வாசம் பௌத்த பசி வேறு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. மணி வேறு 1:15 ஆகி போச்சு. அவர் ஒன்றும் சாப்பாடு வேலையை முடிக்கலை. திடீர்னு பார்த்தா கிளவி கூப்பிடுது. எங்கடா நான் இன்றைக்கி நிற்கிறேன் மாமான்னு. இதை கொண்டு விட்டு எங்கள் மாமி வீட்டில் கொண்டு கொடுத்துருவாச்சு. அது தாய் கிளவி. அந்த தாய் கிளவிக்கு இங்கே உள்ள ஐஸ்கிரீம் கேக்கு இதை இப்போ கொண்டு கொடுத்துடுவாங்க. முணங்கிக்கிட்டு சாப்பிட்ற நேரத்தில் அவங்களுக்கு டைம் கிடையாது. எப்போ எதை கொடுத்து அனுப்புறேன்ட்டு முனைகிட்ட நானும் தூக்கிட்டு கிளம்பிட்டேன். இது என்னன்னு சொன்னாக்கா ஐஸ்கிரீம் கேக்கு. சீக்கிரம் கொண்டே கூட அப்படின்னு சொல்லிச்சு. வண்டியில் வைக்கிறப்ப வண்டி சரியான சூடு. எனக்கு வேறு பையன் மெல்ட் ஆகி போயிருமோண்டு ஒரு வழி இதை கொண்டு சீக்கிரம் கொண்டு சேர்த்துருவோம் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்கு தூக்கிட்டு போனேன். பாருங்கள் கேக்கில் வந்து உம்மின்னு எழுதியிருக்கு அரபியில். அதாவது அம்மா அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. அந்த தாய் கிளவி வீட்டுக்கு தான் நம்ம கொண்டு போகிறோம். அந்த வீட்டில் தாய் கிளவியை பார்த்தா அந்த வீட்டில் இல்லை. அந்த வீட்டு சமயக்காரன் கையில் கொடுத்துட்டு இது உங்கள் மாமாட்ட கொடுறான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வர வழியில் நம்ம கிளவி டெலிஃபோன் பண்ணி பஷீர் லவ் பேர்ட்ஸுக்கு சாப்பாடு இல்லை, லவ் பேர்ட்ஸுக்கு போய் சாப்பாடு வாங்கிட்டு வரணும்னு சொல்லிச்சு. இங்கே தான் லவ் பேர்ட்ஸு குருவி இருவி இந்த பாருங்க காஸ்கோ பெரிய பச்சைக்கிளி லவ் பேர்ட்ஸ் பாருங்க முத்தம் கொடுத்துட்டு உட்காந்துருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தா 2 பேசிக்கிட்டு உட்காந்துருக்குது. நல்லா சூப்பராக கிச்சு ஒரே சத்தம் வேறு. இது பேசுது. அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே பார்த்தா கூட்டமாக இருக்குது. பாவம் எல்லாத்தையும் பிடிச்சி கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சிருக்கானுங்க. நம்ம கிளவி சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லிச்சு நம்ம வீட்டில் உள்ள லவ் பேர்ட்ஸுக்கு. இதுதான் அது சாப்பிடும். இதோட விலை வந்து 1 தினார். இது பாக்கெட் வந்து 1 கிலோ. அந்த கடையில் காசை கொடுத்து 1 தினார் காசை கொடுத்து இதை வாங்கிட்டு நேராக கிளம்பியாச்சு. லவ் பேர்ட்ஸுக்கு ஒரு டாட்டா சொல்லிட்டு பை பாய்ன்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இதை வந்து நம்ம வீட்டு மணிமேல்கிட்ட கொடுத்துட்டேன். நீங்கள் நினைக்கல எங்கடா லவ் பேர்ட்ஸ்ன்னு சொல்லி. லவ் பேர்ட்ஸ் வெளியே இல்லை வீட்டுக்குள்ளே இருக்குது. ஒரு வழியாக கிச்சனுக்கு வந்தாச்சு. வகுத்து பசி தாங்க முடியல. மணி 1:45 2 ஆகி போச்சு. நான் ராமு காக்கா 3 பேரும் உட்காந்து வெட்டுன்னு வெட்டினோம். நெத்திலி வாசம் மூக்க தொலைச்சிச்சு. ராமு வேற நேற்று அவிச்ச பெருநாளைக்கு வச்சிருந்த கறி வேற எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. அதையும் அடிச்சு விட்டான். ஒரு வழியை சாப்பிட்டுட்டு 4 மணி ரெஸ்ட் எடுத்து நம்ம வெளியே வந்த ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு ஏன்னா துவானியெல்லாம் எல்லாம் ரெடியாக இருக்கான்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணேன். ராமு அப்போ தான் எல்லாத்தையும் அள்ளிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தான். இந்த பாருங்க எல்லாம் போட்டாச்சு. சோபா செட்டெல்லாம் வெளியே அடிக்கியாச்சு. ராமு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருந்தான். அப்போதைக்கு சொன்னான் அண்ணா வானா கொஞ்சம் டிவியெல்லாம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தான். ஓகே நீ எல்லாத்தையும் முடி அதுக்கப்புறம் பிடிப்பேன்னு சொன்னேன். எப்போதும் துவானி இந்த இதுக்குள்ளே தான் நடக்கும். இன்றைக்கி வெளியே வைக்க சொல்லிட்டானோ. காற்று சூப்பராக இருந்துச்சு. சங்கு சத்தம் கொஞ்சம் கேட்கல. அதனால தான் வெளியே வச்சுக்க சொல்லியிருக்கானுங்க. சங்கு சத்தம் கேட்டால்
கரண்ட் அடிச்சு எல்லாம் உள்ளே ஓடிடுவானுங்க. ஒரு வழியாக அந்த கொட்டாய்க்குள்ளேருந்து இந்த டிவியை கொண்டா இங்கே கொண்டா வச்சாச்சு. ஏன்னு கேட்டாங்க, இங்கே துவானியை வெளியே உட்கார்றதுனால இந்த டிவி இங்கே கனெக்ஷன் கொடுக்கணும். இதை பார்த்துக்கிட்டு தான் எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. டிவி இல்லாமல் யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு வழியாக நம்ம கிளம்பி டெலிஃபோன் பண்ணி கிளினிக்ஸ் இல்லை போய் கிளினிக்ஸ் வாங்கினு சொல்லி நம்மளை அனுப்பிச்சி விட்டுச்சு. அது எதுக்குன்னு சொன்னாக்க, இன்றைக்கி துவானியாக்கு எப்படியும் 6-7 கிளினிக்ஸ் தேவைப்படும். இன்றைக்கி நம்ம கிளம்பி நம்ம ஜெமியாக்கு ஜாமான் வாங்க போகலை. அதனால தான் இந்த 1-2 ஜாமான் நம்ம வாங்க நம்ம தலையில் கட்டி விட்டாங்க. நேராக விட்டால் நம்ம வீட்டுக்கு பின்னால் உள்ள சின்ன ஜெமியா, அதாவது சின்ன சூப்பர் மார்க்கெட் நம்ம வீட்டுக்கு பின்னால் இருக்குது. இங்கே போய் கிளினிக் செக்ஷனில் போயிட்டு ஒரு கிளினிக்ஸ் டப்பா எடுத்தேன். இதை கொண்டு நேராக கொண்டு கேஷியர்ட்ட கொண்டு கொடுத்துட்டு நம்ம பாக்ஸ் நம்பர் இருந்துச்சு, அந்த பாக்ஸ் நம்பரை சொல்லி காசை கொடுத்துட்டு நேராக நம்ம துவானியை கூப்பிட்டோம். அப்போ தான் துவானியெல்லாம் வீட்டுக்குள்ளேருந்து சாக்லேட் ஒன்று ஒன்றா வர ஆரம்பிச்சிச்சு. பார்த்தாக்க எல்லா சாக்லேட்டும் காஸ்ட்லியான சாக்லேட்டு, ஈத் முபாரக்குன்னு எல்லா டப்பாலையும் போட்டுருந்துச்சு. அப்போ நேற்று பெருநாளைக்கு வந்தது தான் போல இருக்குது. அதை இன்றைக்கி துவானியாக்கு வந்திருக்குது. நாம் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா டேஸ்ட் பார்த்தோம், எல்லாம் எப்படி இருக்குன்னு. அப்போ தான் மணிமேகலை உள்ளுக்குள்ளே வந்து சாம்பிராணி போக கொண்டுட்டு வந்துச்சு. என்ன சாம்பிராணின்னு கேட்டேன். இன்றைக்கி துவானியாக்கு போட சொல்லி கிளவி கொடுத்துன்னு சொன்னிச்சு. சரி கொண்டா அப்படின்னு சொல்லி நான் போட்டுக்கிறேன், நீ இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அது கையில் நான் வாங்கிட்டேன். சாம்பிராணி போக நான் போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லா சாக்லேட்லேயும் ஒன்று ஒன்றா அப்படியே நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். சூப்பராக தான் இருந்துச்சு. எனக்கு வேறு பயம் சுகர் வந்து தொலைச்சிருமாண்டு. அப்புறம் வெளியே வந்து பார்த்தேன், ராமு எல்லாத்தையும் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் அவன் ரெடி ஆகிட்டான். இன்றைக்கி துவானியை களை கட்ட போகுது. ஏன்னாக்கா இன்றைக்கி பெருநாள்லேருந்து மறுநாள் எல்லா பாபாவும் வருவாங்க. எல்லாத்துக்கும் சலான் சொல்லணும், ஈத் முபாரக்கு. நேரம் ஆக ஆக எல்லா பாபாவும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. துவானியை களை கட்ட ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் பாருங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க. நம்ம கிளம்பி டெலிஃபோன் பண்ணி பஸ் இருந்தால் 30 தினார் இருக்குது, போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வந்துடும் எல்லாத்துக்கும் அப்படின்டாப்புல. எல்லா துவானியாவில் உள்ள ஆளுகளுக்கு மொத்தம் 17-18 பேர் உட்காந்துருந்தாங்க. நேராக எங்கே போகணும்னு சொல்லி கேட்டேன். போயிட்டு ஷோர்மா வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க. என்னடா எப்போ பார்த்தாலும் நீ ஷோர்மா வாங்க போகிறேன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். என்ன பண்ணுறது, ஷோர்மா தான் இங்கே ஃபேமஸ்ஸு, அதனால் அதை போய் வாங்கிட்டு வரன்னு சொல்லிட்டாங்க. ஷோர்மா வாங்குறதுல நம்ம பழைய நம்பரை பார்த்தேன். என்னப்பா முன்னாடி சிறுத்த குட்டியாக இருந்தால் இப்போ பெருத்த குட்டியாக ஆகிட்டேன், நடக்கிறது இல்லையா அப்படின்னு கேட்டேன். நடப்போம் நீனு வா, 2 பேர் சேர்ந்து நடப்போன்னு சொல்லி நம்ம தமாஸ் பண்ணிட்டு போனோம். பேசிக்கிட்டு நம்ம ஷோர்மா கடைக்கு போனோம். இது நம்ம எங்கே இருக்குனாக்கா மிஸ்ரிப் ஜெமியா ஸ்டார் புக் சைடில் இருக்குது இந்த மிஸ்ரிப் ஷோர்மா. இந்த ஷோர்மா நம்ம நேற்று வந்தால் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம ஷோர்மா ஆர்டர் கொடுத்தாச்சு. 20 ஷோர்மா சிக்கன் ஷோர்மா, அதுக்கப்புறம் வந்து 15 ஃபலாஃபில் சம்மூனு. மொத்தம் எவ்வளோ இருப்பான்னு கேட்டேன். அவர் சொன்னார் 16.5 தினார் கொடு அப்படின்றாரு. நீங்கள் நினைக்கல 16.5 எவ்வளோன்னு சொல்லிட்டு. நம்ம ஊர் காசுக்கு எப்படி ஒரு 4000 ரூபா கிட்ட வரும். ஒரு ஷோர்மாவோட விலை வந்து 3/4 தினார். அதாவது வந்து சிக்கன் ஷோர்மா, மட்டன் ஷோர்மாவும் அதே விலை தான். அதுக்கப்புறம் ஃபலாஃபில் வந்து அது 100 காசு தான், அது ஒரு 15. வாங்கிட்டு நேராக நடைய கட்டினேன். அதுக்கப்புறம் நம்ம கிளம்பி டெலிஃபோன் பண்ணி வர வழியில் அப்படியே போயிட்டு அப்படியே பெப்சி வாங்கிட்டு வந்துடும் அப்படின்றாரு. இதெல்லாம் ஒரே இதை சொல்கிறது இல்லையா அப்படின்னு முடங்கிக்கிட்டு நம்ம ஜெமியாவில் போயிட்டு சின்ன பெப்சி எல்லாம் ஸ்மால் பெப்சி தான், எல்லாத்துக்கும் 15 பீஸ் எடுத்துகிட்டு வந்து கிளம்பிட்டேன். அதுக்கடையில் கிளம்பி டெலிஃபோன் அடிச்சுதான் எங்கே சீக்கிரமானு சொல்லிட்டு ஒரு வழியாக கொண்டாந்து போட்டாச்சு. எல்லோரும் சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு பாக்கி இருந்துச்சு. நம்ம கிளம்ப சொன்னார், நீங்கள் எல்லாம் எடுத்து சாப்பிடுங்க, நீ மணிமேகலை எல்லாத்துக்கும் எடுத்துக்க அப்படின்றாரு. நாங்கள் 3 பேர், மணிமேகலை 3 பேர், எல்லாத்தையும் மொத்தம் 6 எடுத்தேன். 6 ஷோர்மா எடுத்துகிட்டு 3 ஷோர்மா நான் வச்சுக்கிட்டு பாக்கி 3 ஷோர்மா மணிமேகலை கொண்டு கொடுக்கறது உள்ளுக்குள்ளே கொண்டு போனேன். அவங்க எல்லாம் உள்ளுக்குள்ளே சாப்பிடாம உட்காந்துருந்தாங்க. காக்காவுக்கு ஒரு ஷோர்மா கொடுத்துட்டு ராமுக்கு ஒரு ஷோர்மா கொடுத்து நான் ஒரு ஷோர்மா எடுத்துக்கிட்டேன். நேராக பாக்கியை கொண்டு அப்படி மணிமேகலை கொண்டு இந்தாங்கப்பா நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட கொண்டே போட்டாச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு மூலையை பிடிச்சி திவானியில் என்னுடைய ஷோர்மா நான் சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்தேன். எனக்கு பசி ஒரு பக்கம் தாங்க முடியல. மணி வேறு 10-10:30 ஆகி போச்சு. ஓகேன்னு சொல்லிட்டு 10 எனக்கு சொன்னால் ஒரு ஷோர்மா தான் எடுத்தேன். ஓகேன்னு சொல்லி 3 பெப்சி வேணும்னு சொல்லி மணிமேகலை சொன்னாங்க. இந்தாங்கப்பா 3 பெப்சி. நான் பெப்சி இப்போ குடிக்கிறது இல்லை. மணிமேகலை பெப்சிலாம் உளுந்து குடிக்கும். அதில் ஒரு மணிமேகலை எனக்கு வேணாம் ஷோர்மா இருந்தால் நீ சாப்பிடு கோயா அப்படின்னு சொன்னிச்சு. ரொம்ப நல்லதாக போச்சு. ஏன்னு கேட்டேன். இல்லை நான் சோறு சாப்பிட்டேன் அப்படின்னுச்சு. ஓகே, நான் ஒரு ஷோர்மா தான் சாப்பிட்டேன், எனக்கு பத்தவே இல்லை. இந்த ஷோர்மா நம்ம அடிச்சிடும்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு நேராக கிளம்பியாச்சு. அதுக்கடையில் ஒரு வழியாக துவானியெல்லாம் முடிஞ்சிருச்சு. நம்ம வீட்டு மணிமேகலாம் எல்லாம் ஜாமான் எல்லாத்தையும் தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க. துவானி எல்லாம் வெளியே போயிட்டாங்க. நம்ம ராமு வந்து அண்ணா அது புடி அப்படின்னு சொன்னான். என்னடா அதுன்னு சொல்லிட்டாக்க, சாயந்தரம் நம்ம தூக்கிட்டு வந்தோம்ல கொட்டாயிலேருந்து டிவி, அந்த டிவியை திருப்பி கொண்டு அதே கொட்டாயில் கொண்டு வைக்கணும். அது சரியான வெயிட்டு. இந்த டிவி வந்து பெரிய சரியான 55 இன்ச்சியா என்ன தெரியல, சரியான பெருசு இந்த டிவி. இதில் கீழே இருக்குது பாருங்கள் இரும்பு, அதுதான் சரியான வெயிட்டு. ஒரு வழியாக தூக்கி கொண்டு வச்சாச்சு. அப்பா தலை சுற்றுது. நாம் வேறு போய் படுக்கணும். மணி 11:30 கிட்ட ஆகிப்போச்சு. ஓகே நண்பா, குட் நைட். நாளைக்கு பார்க்குறவங்கள பை பாய், டாட்டா, வரட்டா.